பேசுகிறேன். என் பேர் சரவணன். நான் தர்ணிவராபுரத்தில் விவசாயம் பண்ணுறேன். நான் வந்து கொத்தமல்லி, வெள்ளிக்கிழங்கு, புதினா, கேரட்டு, பீட்ரூட்டு போன்ற பயிர்கள்லாம் நல்ல முறையில் காய்கறிலாம் நல்லா செய்வேன். வெண்டைக்காய், கத்திரிக்காய் போன்ற பயிர்களும் நல்ல முறையில் மகசூல் வர மாதிரி செய்வேன். அதை மகசூல் வர்றதுக்கு முக்கியமாக வந்து இயற்கை உரமான எரு மற்றும் ஒரு சில தழைகள், அப்புறம் இந்த ரசாயன உரம் இல்லாமல் தழைங்கள்லாம் ஊற வச்சு அது மூலிமா வர சாறு எடுத்து பயிருங்களுக்கு நல்லா தெளித்து நல்ல முறையில் அது மூலியமாகவும் நான் பயிர் வைக்கிறதுனால நல்ல மகசூல் எனக்கு கிடைக்கும். அதிகமாக வந்து ரசாயன உரம் போகிறதுனால அது மனுஷன் சாப்பிடும்போது அவங்களுக்கும் பல எஃபெக்ட்டுகள் வரும். அதனால் இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறதுனால மனுஷங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம், ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கலாம், நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு முக்கியத்துவமே இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாரும் கற்றுக்கணும். முக்கியமாக வந்து காய்கறிகள் பயிர்கள் வந்து ரொம்ப வந்து இயற்கையான முறையில் பயிரிட்டோம்னா ரொம்ப நல்லது. காய்கறி மூலமாக தான் நிறைய சத்துக்கள் மனுஷனுக்கு கிடைக்கும். அதனால் நான் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து காய்கறி வந்து நான் விரும்பி அதிகமாக நான் பயிரிட்டேன். சந்தையில் எடுத்து போய் நானே சேல்ஸ் பண்ணுவேன். மார்க்கெட்லேயும் வந்து எடுத்து போய் சேல்ஸ் பண்ணுவேன். ஒரு சில நேரத்தில் வந்து விவசாயம் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். மழை இப்போ அந்த வெயில் அதிகமாக தண்ணி இல்லாத பட்சத்தில் இதுவாக இருக்கும். இருந்தாலும் நம்ம விரும்பி 4 பேருக்கு உணவு அளிக்கிறன்ற முறையில் விவசாயம் பண்ணோம்னா அதுவே எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அது ஒரு பெரிய சந்தோஷமாக எனக்கு கிடைக்கும். இதுடன் முடிச்சு நன்றி.